வெல்கம் டு த எபிசோட் 3 ஆஃப் மோஸ்ட் அண்டர்ரேட்டட் சப்ளிமெண்ட் பிராண்ட்ஸ் இன் சப்ளிமெண்ட் இண்டஸ்ட்ரி. எதை பத்தி பேச போறோம்னா ஒரு ஐசோலேட் வே தான். பட் பிராண்ட் இந்த பிராண்ட் நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. ஏஎன்எஸ் பெர்ஃபார்மன்ஸ் சொல்லிட்டு ஒரு பிராண்டு. அதில் என் ஐசோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐசோலேட் வே. ஆக்சுவலா உங்க எல்லாத்துக்குமே தெரியும், டைமடைஸ் ஐசோ 100 நிறைய பேருக்கு தெரியும். ரொம்ப பாப்புலரான பிராண்டு. ரொம்ப சிமிலரா லைக் டைமடைஸ்க்கு ஈக்குவலா கொடுக்கக்கூடிய ரிசல்ட். இன்ஃபேக்ட் சொல்ல போனா ஒரு நியூட்ரிஷன் லேபிள் படிச்சு பாத்தீங்கன்னா சுகர், பொட்டாசியம் இது எல்லாமே ரொம்ப கம்மியா இருக்கு என் ஐசோல. பட் என் ஐசோ நிறைய பேருக்கு பாப்புலரா இல்ல, நிறைய பேர் யூஸ் பண்ணிருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். இன்ஃபேக்ட் நீங்க சொல்ல போனா டைமடைஸ் ஐசோ 100 விட என் ஐசோ ரொம்ப ரொம்ப ஃபேர் பெட்டர்னு நான் சொல்லுவேன். என்னோட பர்சனல் சஜஷன் கேட்டீங்கன்னா, உங்களால ஐசோ 100 அஃபோர்ட் பண்ண முடியல, லைக் அது 10,000 வருதுன்னா நீங்க பர்ஃபார்மன்ஸ் வேல அந்த ஏஎன்எஸ் பர்ஃபார்மன்ஸ்ல என் ஐசோ வே ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஈவன் இன்னொரு சர்ப்ரைசிங்கான ஒரு ஷாக்கிங்கான ரிசல்ட் என்னன்னா, மோஸ்ட் ஆஃப் ஐசோலேட் ப்ரோட்டீன் சோர்ஸ், அதாவது ஒரு ப்ரோட்டீன்ல 80% 90% ஐசோலேட்டா வரும் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு பிராண்டுக்கு ஏற்ற மாதிரி ப்ரோட்டீன் இருக்கும். அதுல சர்ப்ரைசிங் ரிசல்ட் என்னன்னா, ஐசோ 100ல 87% தான் பியூர் ப்ரோட்டீன் ஐசோலேட் இருக்கு. ஆனா என் ஐசோல அரௌண்ட் 90% பியூர் ஐசோலேட் ப்ரோட்டீன் இருக்கு. இது எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருந்துச்சு. பிரைஸ் கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு 7,000 அந்த ரேஞ்ச் தான் வரும். நீங்க டைமடைஸ் ஐசோ 100 போறதுக்கு ஏஎன்எஸ் பெர்ஃபார்மன்ஸ்ல என் ஐசோ எடுத்தீங்கன்னா உங்களுக்கு காஸ்ட்டும் மிச்சமாகும், ரிசல்ட்டும் அதை விட பெட்டராகவே கிடைக்கும்.